மீன் வாங்க போகலாமா? நான் மொத்தமாக 5 மீன்கள் வாங்கினேன். 4 மீன் செத்து போச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன நான் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மீன் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக சூப்பராக வந்து இருக்கும். அது போல தான் எனக்கும் வைக்கணும் வீட்டில் அப்படின்றது ஆசை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் மீன் தொட்டிகள் வாங்கியிருக்கேன். வெறும் மீன் தொட்டி மட்டும் வாங்கி அதில் ஒரு மீன் ஃபைட்டர் மீன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மீன்கள் போட்டு வைப்பேன். அது ஒரு 20 நாள் 30 நாளில் செத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஏர் பியூரிஃபையர் ஏர் பம்புன்னு. அதுக்கான செட்டப் வந்து சின்ன அளவுலையாவது நம்ம பண்ணோன்னா மீன்கள் கொஞ்சம் நல்லா வந்து தாங்கும் அப்படின்னுட்டு. அதுக்கு தேவையான ஃபுட், அப்புறம் அந்த தண்ணி, புது தண்ணிக்கான சொல்யூஷன், ஏர் பம்ப், ஏர் பியூரிஃபையர், தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செட்டப்புமே ஒன்றொன்னா வந்து வாங்க ஆரம்பித்தேன். இது வாங்கினது கூட ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் வந்து வாங்கிக்கலாம். என்னோட மீன் தொட்டி ரொம்பவே சின்னது. ஸோ சின்னதாக நான் வந்து எல்லா செட்டப்புமே வந்து அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல். ஐயோ, ஒரு கோல்டு ஃபிஷ் மட்டும் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது கூட ஒரு 4 சின்ன மீன்களும் சேர்ந்து வாங்கி விட்டுருந்தேன். என்னோட கோல்டு ஃபிஷ்க்கு இந்த 4 மீன்களை பிடிக்கல. ஸோ துரத்தி அடித்து 2 மீன் வெளியே தவ்வி காஞ்சு கருவாடாக போயிடுச்சு. மீதி 2 மீனும் எப்படியோ கடிச்சு வச்சு செத்துருச்சு. கரெக்டான செட்டப்பில் கரெக்டான மீன்களை விடுங்க, நல்லாயிருக்கும்.